பள்ளி ஆண்டு விழாவினை மிக சீரும் சிறப்புமாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த ஆண்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றிருக்கக்கூடிய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களுக்கும், ஜாவித் அவர்களுக்கும், ஷேக் தாவூத் அவர்களுக்கும், எஸ்எம்சி தலைவி மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர் அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆண்டு விழாவில் இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்த ஆண்டு விழாவை சிறப்பா ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எஸ்எம்சி உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்முடைய பள்ளி கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு. அப்படி கட்டுமான பணி நடைபெறக்கூடிய இந்த இக்கட்டான சூழல்ல இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு இவ்வளவு சிறப்பான ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த பணிகளை செஞ்சிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே போல இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கிய எஸ் ஷாஜகான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஆண்டு விழா பெர்ஃபார்மன்ஸ் என்பது வேற லெவல், வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள், நீங்க உங்க பிள்ளைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க, ஓகே. ஆனா உங்களோட அக்கம் பக்கத்துல இருக்கவங்களையும் கூட்டிட்டு வாங்க. எங்களுடைய அரசு பள்ளிக்கு மாணவர் சேர்க்கைக்கு வேற விளம்பரமே தேவையில்லை. அரசு பள்ளிகளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, நம்ம பிள்ளைகளோட திறமைகள் எப்படின்னு சொல்லி உங்க அக்கம் பக்கத்துல இருக்க பெற்றோர்களை பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பள்ளியில வந்து சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்களோட திறமை என்பது அபரிதமா இருக்கு. இன்னைக்கு வந்து கல்வி வந்து வியாபாரமயமாக்கப்பட்டு இருக்கு. சாதாரண எல்கேஜி படிக்கும் போது எல்கேஜிக்கே 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழல். பெற்றோர்கள் எல்லாரும் விரும்பி அங்க போய் சேர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கழுத்துல காதல கிடக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய சூழல். ஆனா நம்முடைய அரசு பள்ளியில எல்லாமே இலவசம் இல்லையா? சீருடையில இருந்து, காலை உணவுல இருந்து, புத்தகத்துல இருந்து எல்லாமே இலவசம். தரமான கட்டிட வசதியும் தரமான கல்வியை கொடுக்கும் போது நாம ஏன் தனியார் பள்ளியை நாடி போகணும்? அதனால பெற்றோர்களாகிய நீங்கள் அடுத்த ஆண்டு விழாவிற்கு வரும்போது எல்லா உங்க அக்கம் பக்கத்துல இருக்க அத்தனை பெற்றோர்களையும் கூட்டிட்டு வாங்க. எங்களுக்கு வேற விளம்பரமே தேவையில்லை, இது ஒண்ணு போதும். எங்களுடைய மாணவர்களுடைய திறமைகளை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு மிக அருமையான ஒரு ஆண்டு விழா என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் எல்லாத்துலயும் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க இல்லையா? இங்க நடந்த இந்த மொபைல் போனா இருக்கட்டும், விழிப்புணர்வு நாடகமாட்டம் இருக்கட்டும், உண்மையிலுமே நம்முடைய மாணவர்களுடைய திறமைகளை பாராட்டக்கூடிய விஷயம். அவர்களாகவே டைரக்ட் செஞ்சு இப்படி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்ச நெஞ்ச தொடுற மாதிரி யாராலையுமே செய்ய முடியாது. மிகப்பெரிய டைரக்டர் எல்லாம் வந்தா கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு மாணவர்களுடைய திறமை மிக நேர்த்தியாக இருக்குது. ஒண்ணு வருத்தப்படாதீங்க, அடுத்த ஆண்டு நம்முடைய புதிய பள்ளி கட்டடத்துல இன்னும் சீரும் சிறப்புமா வந்து நம்முடைய ஆண்டு விழா கொண்டாட இருக்கிறோம். அதற்கான ஒத்துழைப்பு மாமன்ற உறுப்பினராகிய நான் முழுமையாக வழங்குவேன் என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே போல NMMS தேர்வில் அந்த தேர்ச்சி பெற்ற அந்த மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் பெருமை இல்ல, ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களை போன்ற மாமன்ற உறுப்பினர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் அத்தனை பேருக்கும் பெருமை. ஏன்னா திருவள்ளூர் வட்டாரத்திலேயே முக்கடை பள்ளி தான் செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெருமையா இருக்குது. உங்க வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியல. அதே போல நான் வந்து மாமன்ற உறுப்பினர், கல்விக்குழு உறுப்பினரும் கூட ஏராளமான அரசு பள்ளிகளுக்கு போறேன். ஆனா இந்த உக்கட ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி இவ்வளவு எஃபர்ட் போட டீச்சர்ஸ நான் இது வரைக்கும் பார்க்கல அப்படிங்கிற இந்த நேரத்தில் பெருமையா சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய அரசு பள்ளிகளை பாதுகாப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.